ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. கம்பராமாயணம் பாலகாண்டம் நாட்டுப்படலம். கோசலத்தின் வளம். வாங்க அரும்பாதம் நான்கும் வகுத்த வான்மீகி அன்பான் தீம் கவி செவிகள் ஆர தேவரும் பருகச் செய்தான். ஆங்கு அவன் புகழ்ந்த நாட்டை அன்பு எனும் நரவம் மாந்தி மூங்கையான் பேசலுற்றான் என்னை யான் மொழியலுற்றேன். எடுத்து விடுவதற்கு அரிய 4 அடிகள் கொண்ட ஸ்லோகங்களால் ராமாயணம் இயற்றிய வால்மீகி முனிவர் என்று சிறப்பித்து சொல்லப்படுகின்ற முனிவன் தேவர்களும் தம் செவி வாயாக பருகும்படி இனிய அமுத கவி பெய்தார். ஆதிகாவியத்தில் அம்முனிவன் புகழ்ந்துரைத்த நாட்டை அன்பு என்னும் மதுவை பருகி ஊமையே பேசத் தொடங்கிவிட்டான் என்றார் போல நான் பேசலானேன். வரம்பு எலாம் முத்தம் தத்தும் மடையெலாம் பணிலம் மானேர் குரம்பெலாம் செம்பொன் மேரி குழியலாம் கழுநீர் கொள்ளை பரம்பு எலாம் பவளம் சாலை பரப்பெலாம் அன்னம் பாங்கர் கரம்பெலாம் சிந்தேன் சந்த காயலாம் களிவண்டு ஈட்டம். வயல் வரப்புகளெல்லாம் முத்துக்கள், தண்ணீர் பாயும் மடைகளிலெல்லாம் சங்குகள், மிகுந்த நீர் பெருக்குடைய செய்கரைகளிலெல்லாம் செம்பொன், எருமைகள் படுகின்ற பள்ளங்களிலெல்லாம் செங்கழு நீர் மலர்கள், பரம் படித்த இடங்களிலெல்லாம் பவளங்கள், நெற்பயிர் நிறைந்த பரப்புகளிலெல்லாம் அன்னங்கள், அவற்றின் பக்கங்களில் இருக்கின்ற சாகுபடி செய்யப்படாத நிலங்களிலெல்லாம் செந்தேன், அழகிய சோலைகளிலெல்லாம் மது உண்டு மகிழும் வண்டுகளின் கூட்டம். ஆக இவ்வாறு வளங்கள் அங்கே பெருகியுள்ளன. ஆறு பாய் அரவம் மள்ள ஆலை பாய் அமலை ஆலை சாறுபாய் ஓதை வேலை சாங்கின் வாய் பொங்கும் ஓசை ஏறுபாய் தமரம் நீரில் எருமை பாய் துழனி என்ன மாறு மாறு ஆகி தம்மில் மயங்கும் மாமருத வேலி. பெருமைக்குரிய கோசல நாட்டின் மருத நிலத்து எல்லைக்குள் ஆற்று நீர் பாய்வதால் எழும் ஓசையும் உழவர்கள் ஆலை ஆடுதலால் உண்டாகும் ஓசையும் கரும்பாலைகளில் கருப்பஞ்சாறு பாய்வதால் எழுகின்ற ஓசையும் பெருகும் ஓசையும் எருதுகள் தம்முள் மோதி பாயும் போது எழும் ஓசையும் நீர்நிலைகளில் எருமைகள் பாய்வதால் உண்டாகும் ஓசையும் ஆகிய இத்தகைய ஓசைகள் வெவ்வேறாக அமைந்தனவாகி தமக்குள் ஒன்றோடொன்று கலந்து ஒலிக்கும்.